கருவணம் 2024ல தமிழ்ல யூடியூப்ல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த சீரிஸ்ல மொத்தம் 12 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 40 நிமிஷம் ஓடுது. ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரர் வெப் சீரிஸ் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோடு தரமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 3 எபிசோடு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட கதையை பார்த்தோம்னா, ஒரு 2 சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல ஒரு ஆசிரமத்துல தான் வளர்றாங்க. வளர்ந்து பெரியவனான உடனே தான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அதே மாதிரி அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க. அங்க பார்த்தா அவங்க ஒரு அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்களும் இறந்துருவாங்க. அந்த ஊர்ல ஒரு பாலடைஞ்ச பங்களா ஒன்று இருக்கும். அந்த பங்களாக்குள்ள போவாங்க. அந்த பங்களாக்குள்ள போன உடனே பயங்கரமான அமானுஷமான விஷயம் நிறைய நடக்கும். பேய் நிறைய இருக்கும் அந்த பங்களாவில். ஒரு 2 ராட்சசிகள் இவங்க 2 பேர்த்த எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே சுத்த வைக்கும். இப்ப இறுதியில இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, இந்த ராட்சசி யாரு, அவங்கள பத்தின பிளாஷ்பேக் என்ன, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்லேயே ஒன்லைன். இப்போ இந்த சீரீஸ்லேயே பாசிட்டிவ் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோடும் ஒவ்வொரு கேரக்டரும் இந்த சீரீஸ்ல அறிமுகப்படுத்துவாங்க. குறிப்பா 2 ராட்சசிகள் இருப்பாங்க. அந்த ராட்சசிகள் யாரு, எதற்காக இப்படி இருக்காங்க, எதற்காக நம்ம ஹீரோயினை துரத்தணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்ல அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்டா வரும். அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குப்பா, பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் நம்ம கொண்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அந்த ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோட்ல கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மிடில் தாண்டி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2-3 எபிசோடு இருக்கும். அந்த எபிசோட்ல ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா அதுதான் ஹாரர் எலிமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அப்படி சொல்லி மிரட்டி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹாரர் எலிமெண்ட்ஸை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரிஸுடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் சீரிஸுக்கு என்ன தேவையோ அது சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீரிஸ் நடிச்ச எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ்ல மைனஸ்ன்னு பார்த்தாவே மிடில் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடி மிடில் ஒரு போர்ஷன் இருக்கும். அது ரொம்ப ஜப்பா எடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கதைக்கு வந்து 12 எபிசோடு தேவையா அப்படிங்கிறது தான் இருக்குது. லாஜிக் சுத்தமா இல்லை. இன்னும் சொல்ல போனா தேவையில்லாத சீன்ஸ் அப்படி சுத்தி வளைச்சு சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட்டா சொல்ல வரதில்ல. ஓரளவுக்கு ஒரு 6 எபிசோடு, ஒரு 8 எபிசோடு ஓகே. அந்த 4 எபிசோடு கொஞ்சம் தேவையில்லாத இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. குறிப்பா இந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்க 2 பேரு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சொல்ற காட்சிகள் கொஞ்சம் ஜவ்வா இழக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த சீரீஸ்ல பெரிய மைனஸ்ல எதுவுமே இல்லை. இந்த சீரீஸை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பா ஃபேமிலியில் பார்க்கலாம். சீரீஸ்ல அந்த மாதிரி சீரீஸ்ல எதுவுமே இல்லை. கொஞ்சம் அப்படி ரத்தம் தெரிவிக்கிற காட்சிகள் மட்டும்தான் இருக்குது. இந்த சீரியஸ் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா சுமாரா இருக்குன்னா, இந்த சீரியஸ் என்ன பொறுத்தவரை ஒர்த்தான சீரீஸ் தான். மற்றபடி இந்த சீரீஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சீரீஸை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்கள் கவி பாருங்க.